நான் இன்ட்ரோ மாதிரி இல்லாமல் எங்கள் கருத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ இங்கே வந்திருக்கிற பத்திரிகைகள் எல்லாருக்கும் வந்து ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன். இப்போ இது வந்து தமிழர்களுடைய ஒட்டுமொத்த குரல். இதுல வந்து எந்த விதமான பிரிவும் இல்லாம ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இல்லாத தமிழர்களோட உணர்வை புரியாத மற்ற பத்திரிகைகள்லாம் எப்படி வந்து ஒரே குரல் அவங்களுக்கு என்னன்னே தெரியல, ஆனா தாம் குதிக்கிறாங்க. அது அவங்க ஒரு ஒற்றுமையா இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, நீங்க தயவு செய்து ஒருமித்த குரலில், இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அல்ல, நம்ம மக்கள் மனதிலேயே வந்து ஒரு இது வந்து ஒரு தெளிவை நீங்க கொண்டு வரணும். அதாவது வந்து சத்யராஜ் சார் நல்லா கேட்டார், இதை விட சிறப்பா கேட்க முடியாது. உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்ற கேஸ் போடுதான். உச்ச நீதிமன்ற தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்தோட தலைவர் நீதியரசர் சொல்லும் போது தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட வந்து இந்த கேட்கிறவங்களுக்கு சில ஏதாவது ஒரு நியாயம் இருக்கலாம், முட்டாள்தனமான முட்டாள்கள் கேள்விகளுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனா அவர் தீர்ப்பை சொல்லிட்டு ஒரு வரியை சொல்றாரு, அதாவது வந்து மாநில அரசு இவர்கள் தண்டனை காலத்தை முழுமையாக அனுபவித்து விட்டதால் இவர்களை மாநில அரசை விடுதலை செய்யலாம்னு வந்து ஒரு வழி காமிக்கிறாங்க. இதுல வழி, அதாவது வந்து அவங்களுக்கே இது வேதனை தெரியுது, இவர்கள் அனுபவிச்சுட்டாங்க பாவம் இவங்க, இது வந்து தெரியாம போயிட போதுங்கிறதுக்கு அதை வந்து எடுத்து காமிக்கிறார், இந்த வழி இருக்குன்னு காமிக்கிறாங்க. அதன்படிதான் வந்து தமிழ்நாடு அரசு அவர்கள் விடுதலை பண்ணியிருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களோட குரல் ஏதாவது நியாயம் இருக்கா? காங்கிரஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக இதை எதிர்க்கணுமா? நான் இங்க வந்து தெரியாம ஒரு 4-5 பேர் குதிக்கிறாங்க, இல்ல வந்து எங்கேயோ குடும்பம் எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு தான் கேட்கிறேன். அவங்க கேட்கிற ஒரே கேள்விதான், இதுல என்ன தவறு இருக்கு? சத்யராஜ் சார் இன்னும் நல்லா சொன்னார், அதாவது உச்ச நீதிமன்றத்துல காவிரி தகராறு இருக்குன்னு வச்சுங்களேன், அது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் நல்லா பேசுவாரு, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், கோர்ட் தீர்ப்படி நடப்போம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து நிறைவேற்றும், நீதிமன்ற தீர்ப்பு வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அது எப்படி வரும், அவங்களுக்கு ஃபேவரா வரும்னு நான் நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபேவரா வந்துட்டா, கர்நாடகத்துக்கு ஃபேவரா வந்துட்டா உடனே குதிப்பாங்க, உச்ச நீதிமன்றத்தோட நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்டு தீர்ப்பு தலையிட முடியாதுன்னு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஆதரவு வந்துட்டா அதை இவங்களால் நிறைவேற்ற முடியாது. நீதிமன்றத்தோட தீர்ப்பை நிறைவேற்ற முடியாத நீங்க எல்லாம் பதவியில் இருக்கும்போது நாங்க வெக்கப்படணும் வேணாமா? நீங்க எதுக்கு இன்னைக்கு வெக்கப்படணும்? நீங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை நிறைவேற்ற இயலாத கையாளகத்தனமான அரசா நீங்க இருக்கும்போது உங்களை பார்த்து நாங்க வெக்கப்படணுமா இல்லையா? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை தான் நிறைவேற்றுங்க நாங்க கேட்கிறோம். நாங்க எது இந்திய தேசியத்தோட ஆண்மையா வேதனை பண்ணோம்? இந்த கேள்வி நாங்க கேட்க முடியாதா? இந்த கேள்வியை நீங்க இதற்கான பதிலை இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகைகள் அனைவரும் நம்ம மக்களுக்கு முதல்ல இதுல இருக்க நியாயத்தை முதல்ல சொல்லணும். இவங்க குற்றவாளிகளா இல்லையான்னு கேள்வி வேண்டாம். குற்றவாளிகள் அந்த சில பேருக்கு நான் சொல்றேன், குற்றவாளிகள் நீங்க வச்சுக்கிட்டா கூட அவங்களுடைய தண்டனை காலத்தை அனுபவித்து விட்டார்கள், அவர்களை உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவுப்படி அவர்களை விடுதலை செய்யலாம். இதுதான் அதுல இருக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு மொத்தமா சொல்லணும். இதுல எப்பவுமே வந்து தமிழ் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்க எல்லாரும் வந்து சார் சொன்னார், சத்யராஜ் சொன்னார், நான் எப்படி சொல்லலாமா இல்லையான்னு. இன்னைக்கு வந்து 10 தடவை ஃபோன் பண்ணார். நான் ஒரு தடவை அவர் ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி மீட்டிங் இருக்குன்னு. சார் 4 மணிக்கு வரட்டுமா, 5 மணிக்கு வரட்டுமா, 6 மணிக்கு வரட்டுமான்னு 10 தடவை ஃபோன் பண்ணி அந்த நேரத்துக்கு வரணும்னு நினைச்ச ஒரு மிகச்சிறந்த உணர்வாளர். அதனாலதான் நான் பேசும்போது அவர் நடிகர்னு சொல்றதை விட நான் எங்கேயோ கொஞ்சம் பேர் தான் நாங்க பாக்குறோம். ஆனா இவர்கள் உண்மையானவர்கள் வந்து ரோட்ல இறங்கி நின்னா தமிழ்நாடு அவங்க பின்னாடி நிற்கும். மொத்தம் நாங்க வந்து பல தடவை நாங்க நிரூபிச்சிருக்கோம். பல தடவை வந்து நெய்வேலியில் நிரூபிச்சிருக்கோம், ராமேஸ்வரத்தில் நிரூபிச்சிருக்கோம், இங்க சென்னையில நிரூபிச்சிருக்கோம். அதனால வந்து எங்களுடைய குரல்கள் உண்மை இருக்கும் போது தமிழ்நாடு மொத்தமாக தமிழ் திரைப்படத்துறை பின்னால் என்ன இருக்கு, இந்த தமிழ் திரைப்படத்துறை அவருடைய குரலை உலகத்துக்கு எடுத்து சொல்றது என்னைக்குமே வந்து நம்பர் 1 இருந்திருக்கு. நாங்க என்னைக்கும் நிற்போங்கிறது உறுதி கூறத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்க வந்து உங்களுக்கு கூட்டியிருக்கோம். இதுதான் எங்களுடைய கருத்து. தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு மத்திய அரசு நமக்கு கிடைத்தது நம்முடைய துர்பாக்கியம். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு தாயான ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்தது நம்முடைய பாக்கியம். இப்படி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்த ஒரு வீராங்கனை முதல்வராக பெற்ற இந்த மாபெரும் முடிவை எடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த இடத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 7 பேரும் வென்று விடுதலை ஆவார்கள் என்று விடுதலை ஆகிற நாளை தமிழர்களுடைய வெற்றி திருநாளாக நாம் எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறிக்கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அவர்களுடைய கருத்தை பல கோணங்களில் வந்து அருமையாக எடுத்து சொன்னார்கள்.
அதே போல உணர்வாளர் சத்யராஜ் அவர்கள் பேசும்போது வீரம் மட்டுமில்லை விவேகமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இருப்பது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை அவங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லலாம். இங்கே உண்மையிலேயே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நியாயப்படுத்தும் வகையில் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ அது தாமதப்படுத்தாமல் உடனடியாக நியாயம் மனிதநேயத்தோட இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிற முடிவெடுத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இது ஏற்கனவே தாமரை அவர்கள் அழகாக சொன்னார்கள். இந்த ஒரு வாய்ப்பு ஒரு ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த ஒரு பாவத்திற்கு கிடைக்கிற ஒரு சின்ன பரிகாரமாக கூட காங்கிரஸ்காரங்க இதை நினைச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா இப்போ கூட திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது தெரியாம அது முதலமைச்சர் அவங்களும் இப்போ கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது புரிந்து கொண்டு அதை அங்கீகாரம் கொடுத்தாங்களன்னு சொன்னால் உண்மையில அவங்க சேத பாவத்துக்கு ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜாவது கொஞ்சம் அந்த பரிகாரம் அந்த பாவம் குறையன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல கட்சியோ இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது மனிதநேயம் சம்பந்தப்பட்ட விஷயம். அம்மா அவர்கள் அழகா அதுதான் சட்டத்தை எதையும் பார்க்காம மனித நேயத்தோடு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நியாயமான முடிவு. கலை உலகம் சத்யராஜ் அவர் சொல்றது போன நம்ம எல்லாரும் ஒற்றுமையா திரண்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.